அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 63 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆனி பிரம்மோற்சவ கொடியேற்று விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் ஆனி பிரம்மோற்சவ விழாவில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அம்பாளுடன் சந்திரசேகரர் மற்றும் விநாயகர் தனித்தனி வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவது வழக்கம். சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரும் காலமான ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக ஆனி பிரம்மோற்சவம் மிதுன லக்னத்தில் இன்று காலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தட்சிணாயன புண்ணியகால கொடியேற்ற விழா சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று ஆனி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் நடைபெறுவதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முதலில் விநாயகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க கொடிமர அருகில் எழுந்தருளி சுவாமிகள் பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். இந்த பிரம்மோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர்.